டெலிகிராமில் நம்ம எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரியான அப்டேட்டு இப்போ வாட்ஸ்அப்லேயும் வந்திருக்கு. ஸோ அது எப்படி நம்மளால் அந்த ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல் அப்படின்ற ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றத ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சேனல் நேம் கேட்கும். ஸோ உங்களோட சேனல் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் இதிலே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாலாடெக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே டிபி வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எமோஜிஸ் வச்சுக்கலாம். சும்மா ஏதாவது ஒரு எமோஜி வச்சுக்கலாம். இந்த ஒரு எமோஜி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ டிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்ன நீங்கள் எதுக்காக இந்த ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க, என்னென்ன அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்றத அந்த ஒரு இதில் நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல் அப்டேட் அப்படின்றத நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணுமாலுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் பை லைனாக கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே கிரியேட் சேனல் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா இது க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் சேனல் லிங்க் அப்படின்றது இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னே இது ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஸோ அதே மாதிரி சென்ட் லிங்க் வியா வாட்ஸ்அப் அப்படின்றது இருக்குது. ஸோ அது நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் QR கோட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.